இப்போ கேபேஜும் கேரட்டும் போட்டு சீக்கிரம் வதக்கிட்டு அதுலேயும் நம்ம கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம அஜினோமோட்டோ சால்ட் பெப்பர் போட்டு நல்லா சீசன் பண்ணிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு ட்ராப் பண்ணும்போது சோயா சாஸ் போடும்போது அதோட வாட்டரி பட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கும். நம்ம அதில் தண்ணி ஊற்றவே வேண்டாம். சரிங்களா, தண்ணி ஊற்றாமல் நல்லா வதங்கிட்ட பிறகு அந்த ஃபில்லிங் எடுத்து நமக்கு சால்ட் எல்லாம் செக் பண்ணி போகிறோம், எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு, நமக்கு இப்போ பேன் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பேன் கேக்கும் ஃபில்லிங் எடுத்து நம்ம உள்ளே வச்சு ரோல் பண்ணணும். உள்ளே வச்சு ரோல் பண்ணதை நல்லா ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ஏற்கனவே பேட்டர் ஃப்ரை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரில் கொஞ்சமாக அந்த பேட்டர் எடுத்து ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரிங் ரோலில் அப்ளை பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணி அதை அந்த எக் பைண்டிங் அது அப்படியே பிடிக்கும். அது விட்டு போகாம பிரியாமல் இருக்கிறதுக்கோசம் அதை போட்டு நம்ம லாக் பண்ண முடியாது. லாக் பண்ணிட்டு அது ஆயிலில் நல்லா மீடியம் ஃபயரில் வச்சு ஒரு நேரம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து கோல்டன் ப்ரௌனில் வெளியே எடுத்து அதை நம்ம ஸ்லாண்டிங் வைஸில் கொஞ்சம் கட் பண்ணால் அந்த டயகனல் ஷேப் கிடைக்கும். ஒரே அந்த ஸ்ப்ரிங் ரோலில் டயகனல் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிட்டு அது கூட கார்லிக் சாஸ் அக்கம்பனிமெண்ட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கார்லிக் சாஸ்ன்றது கார்லிக் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க அவாய்ட் பண்ற குழந்தைங்க நிறைய இருக்கு. அவங்களுக்கு இது மூலியமா கூட கார்லிக் அவாய்ட் பண்ணலாம். கார்லிக்னா ஃபைன் சாப் கார்லிக்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபைனா சாப் பண்ணிடணும். ஆனியனா கார்லிக் ரெண்டுமே ஒன்னா வதங்கும் போது கண்டே பிடிக்க முடியாது. நம்ம எது உள்ள இருக்கும் கண்டுபிடிக்கும். அது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடும் போது மோரல்லஸ் அந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி அப்படி வரும்போது இந்த கார்லிக் ஃப்ளேவர் வரும். ஓகேங்களா, அந்த டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு அது கூட சால்ட், ஒயிட் பெப்பர் பவுடர், அந்த அஜினோமோட்டோ கொஞ்சம் லைட்டா. அஜினோமோட்டோன்றது மோனோசோடியம் குளுட்டமேட்னு சொல்லுவாங்க. அது மாலிகுலர் ஃபார்முலா. அதெல்லாம் ரொம்ப சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லதா கெட்டதான்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா யூஸ் பண்ண போறோம் அந்த டேஸ்ட்டுக்காக. எடுத்து போட்டு அப்புறம் கார்லிக் சாஸ் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்படி போட்டும் போது கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை கொஞ்சமாக நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு அது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக போட்டால் திக்னிங் ஏஜென்ட் கொஞ்சம் திக்காகும். அந்த கார்லிக் சாஸை இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு அக்கம்பனிமெண்ட்டாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு வெரைட்டி இருக்கு. ஓகே, ஸ்ப்ரிங் ரோல். வேற ஸ்வீட் பற்றி ஒன்று கேட்டாங்க. ஓகே, ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்வீட் சைனீஸில் இதை கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி ஸ்வீட் ஈஸியாக சைனீஸில் ஸ்வீட்னா இப்போ நூடுல்ஸை டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயிலில். நூடுல்ஸை மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ஃப்ரைட் நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி கூட ஒன்று இருக்கு. ஃப்ரைட் நூடுல்ஸ் நம்ம அதை பற்றிலாம் அப்புறம் ஸ்வீட் சொல்லிடுறேன் நான். அதை நூடுல்ஸை ஃப்ரை பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு சுகர் சிரப் அப்படின்னு, ஏன்னா சாதாரண வாட்டர் எடுத்து கடாயில் வச்சுட்டு சுகர் போட்டு நல்லா ஜீரா மாதிரி நம்ம போட்டு நல்லா காய்ச்சிட்டே இருக்கும் போது அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் திக்காகும் போது ஃப்ரை பண்ணி வச்ச நூடுல்ஸை உள்ள போட்டு ஒரே ஒரு டாஸ் அப்படி பண்ணிட்டு அப்படி எடுத்து கொடுத்தா அது ஸ்வீட்டாகவும் நமக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஓகே, சிம்பிளா இது மசாலா மாதிரிலாம் எதுவுமே வெறும் சுகர் சிரப் ஃப்ரைட் நூடுல்ஸ். சாதாரணமா நீங்க ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அது நீங்க சுகர் சிரப்ல போட்டு அது நான் சொல்றது எல்லாமே நல்லா அடுப்பு மேல வச்சு அந்த சூட்லயே போட்டு டாஸ் பண்ணிடணும். சூட்லயே போட்டு டாஸ் பண்ணிட்டு நீங்க பிளேட்ல எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அந்த சுகர் சிரப்ல அந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் டிப் பண்ணி எடுக்கும் போது அதோட ஸ்டிக்கினஸும் உடையாது சீக்கிரத்துல. உங்களுக்கு சாப்பிடும் போதும் சரி, வெளியே ஸ்வீட்னஸும் உள்ள நூடுல்ஸ் டேஸ்ட். ஸோ அந்த லிட்டில் பிட் டிஃபர் அந்த ஃபீல் பண்ணும்போது நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. சரி, ஓகே. இது பொதுவாக இந்த நூடுல்ஸ் அப்படி நம்ம அந்த பிளைன் நூடுல்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது அந்த டேஸ்டே வரல. டெஃபினட்டா அந்த புளிப்பா இருக்க மாதிரி ஒரு டேஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா இதே பேக்கிங்ல இப்ப வரும்போது மசாலாலாம் ஆட் பண்ணி வரும்போது ஒரு 2 மினிட்ஸ்ல எல்லாமே ரெடி ஆயிடுது. ஆனா இந்த பிளைன் நூடுல்ஸ் வீட்டுல நிறைய பேர் இதுக்காகவே இந்த டேஸ்ட் பிடிக்கல, புளிக்குது அப்படிங்கறதுனால அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க அது. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்றது அப்சர்வ் பண்ணிடணும். நம்ம சரி நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல அந்த பேக்கெட் நூடலை பிரிச்சு உள்ள போடணும். உள்ள போட்டு 2 to 3 மினிட்ஸ்ல அந்த Got a meeting, Priya. Big meeting. But big meeting cornflakes is easy to make. To a bowl of Kellogg's cornflakes, add milk. Add banana slices. And my special touch, walnuts. I find it filling, tasty and nourishing too. And in our house it's served with a mobile phone. A Kellogg's Cornflakes breakfast helps give your family the right start to the day. Kellogg's Cornflakes, a great start makes a great day. கேபேஜ் நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங், அதே ஃபில்லிங் தாங்க அதுல. ஓகே, அதை பத்தி பேசலாம். நம்ம மீண்டும் பொண்ணே வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ சமையல்.
வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. சிக்கன் லாலிபாப் எப்படி பண்றது? கண்டிப்பா சொல்றேன். சிக்கன் லாலிபாப். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நிஷா. நிஷா, எங்க இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, சிக்கன் லாலிபாப் உங்களுக்கு கண்டிப்பா சார் சொல்லுவாரு. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. ஓகே, நம்ம அந்த நூடுல்ஸ் வந்து முடிச்சிடலாம். நூடுல்ஸ் முடிச்சிட்டு சிக்கன் லாலிபாப் வந்து பார்க்கலாம். சொல்லுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா? ஸ்ப்ரிங் ரோலுக்கு உள்ள போட்டு பாத்தீங்களா ஃபில்லிங், அதே மாதிரி ஃபைன் ஷெடட் ஆஃப் கேப்சிகம், ஆனியன். சரிங்களா? கேப்சிகம், ஆனியன், கேபேஜ், கேரட் எல்லாமே ஷெடட் போட்டு நம்ம மறுபடியும் அதே மாதிரி தான் போட்டு நல்லா கடாயில் நல்லா போட்டு வதக்கிட்டு அது கூட நூடுல்ஸ் போடணும். நம்ம நூடுல்ஸ் நம்ம பாயில் பண்ணி நம்ம ஆற வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் எடுத்து போட்டு அதில் சால்ட்டு, பெப்பர், அஜினோமோட்டோ போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த டேஸ்ட் மாறவே மாறாது. இல்ல மசாலா எதுவுமே சேர்க்க வேற எதுவுமே வேணாம். பிளாண்டா எதுவுமே தேவையில்லை. இப்போ இன்கேஸ் நான் வந்துலாம் எனக்கு ஸ்பைசியா தேவை, எனக்கு சோரா தேவை அப்படின்னா, ஸ்பைசியா தேவை அப்படின்னா வந்து அந்த ரெட் சில்லி பேஸ்ட் சீசன் பண்ண பேஸ்ட் இருக்கும், அது போடலாம். அது போட்டு நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுவே ஷெஜ்வான் ஸ்டைலா மாறிடும். அது ஷெஜ்வான் வெஜிடபிள் நூடுல்ஸ், இல்ல சிக்கன் போட்டாங்கன்னா ஷெஜ்வான் சிக்கன் நூடுல், அது மாதிரி ஷெஜ்வான் அது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சிக்கன் லாலிபாப் பத்தி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ சமையல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். SVS Enterprises வழங்கும் கோப்பியம். உங்கள் SVS Enterprises வழங்கும் புதூர் கிராமம் மற்றும் அச்சிரப்பாக்கத்தில் அழகான வீட்டு மனைகள். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து வைத்ததால் விபரீதம். அண்ணியின் வரதட்சணை புகாரால் தற்கொலை செய்து கொண்ட இன்ஜினியர். தற்கொலைக்கு முன் செல்போனில் பதிவான பரபரப்பு மரண வாக்குமூலம். குறைவா வார்த்தையில பேசுமே பிள்ளை பொறுக்க முடியாம வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா, சொல்லாம பிள்ளை மறந்துட்டாயா. மெட்ராஸுக்கு போறேன்னு சொல்ல மயந்தாயா, மெட்ராஸுக்கு போறேன்னு சொன்ன மயம் எப்படிதான் மாட்டானே தெரியலையா. பாதிரியாரின் பாலியல் சர்ச்சையால் பரிதவிக்கும் செவிலியர் மாணவிகள். போராடிய மாணவிகளை பழிவாங்க துடிக்கும் கல்லூரி நிர்வாகம். விரக்தியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் பரிதாபம். ஒழுங்காக கட்டின மாடி வீட்டை கூட விட்டுட்டு நான் பிச்சை எடுக்காத ஒரு குறையா என் பின்ன பச்சை வச்சேன். கடைசி நேரமா காலேஜில் அழகாக என் குழந்தைய அள்ளி கொடுத்துட்டு நீங்க உட்கார். SVS Enterprises வழங்கும் கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியில் காண. ஆண்டவா, இது நாள் வரைக்கும் நான் என்ன செய்யணுங்கிற முடிவை நீதான் எடுத்திருக்க. என்னோட முடிவை நான் தான் எடுக்க போறேன். கருத்தம்மா. ஹலோ சமையல் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, நம்ம பிரேக் முன்னாடி சென்னையில இருந்து நிஷா வந்து கேட்டிருந்தாங்க சிக்கன் லாலிபாப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார். சிக்கன் லாலிபாப் அப்படின்றது வந்துங்க சிக்கனோட விங்கோட பார்ட்ல இருந்து நம்ம எடுத்து பண்ணுறது. அந்த சிக்கனோட விங்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து ஒரு சென்டர் போன் ஒன்று கிடைக்கும். ஓகே, அப்பதான் ரெக்கையில இருக்க அந்த போன் Rahul, school tantrum cornflakes is easy to make. To a bowl of Kellogg's cornflakes with real honey, add milk, add chiku to it, and top it with Mummy's special almonds. I find it filling, tasty, and nourishing too. And in our house, it's served under the table. A Kellogg's Cornflakes breakfast helps give your family the right start to the day. Kellogg's Cornflakes with real honey. A great start makes a great day. கார்ன்ஃப்ளவர் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி.
கொஞ்சம் டைட்டாக இருக்கும் போது அது கூட நம்ம எந்த அளவு சால்ட்டு தேவை போட்டுக்கிட்டு அஜினோமோட்டோ போட்டு யூஸ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா லெமன் வினிகர் போடலாம். வினிகருக்கு போது நம்ம வீட்டில் லெமனே போடலாம். லெமன் நம்ம கட் பண்ணிட்டு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஒரு 2 to 3 hours வந்து செப்பரேட்டாக அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. வச்சுட்ட பிறகு ஆயில் நல்லா மீடியம் ஃபயராக வச்சுட்டு இந்த சென்டர் போனை மட்டும் எடுத்துட்டு கீழே அந்த ஃப்ளஷ் மீட்டு அதை மட்டும் கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் உள்ள அந்த மேரினேட்டிங் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே டிப் பண்ணி உள்ள ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி போட்டு பண்ணிடணும். சரிங்க. அது மட்டும் போட்டு பண்ணிட்டு அது கூட அக்கம்பனிமெண்ட் வந்து இந்த கார்லிக் சாஸும் போகும். ஸ்ப்ரிங் ரோலுக்கும் இது அக்கம்பனிமெண்ட்டாக போகும். கார்லிக் சாஸ் சிக்கன் லாலிபாப்க்கும் அக்கம்பனிமெண்ட்டாக போகும். சிம்பிளாக நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். அது பண்ணிட்டு அப்போ சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடும். ஓகே, சிக்கன் லாலிபாப் வந்து ரெடி ஆகிடும். சிக்கன் லாலிபாப்லேயே வந்துட்டு கொஞ்சம் அந்த மேலே ஏதோ கவர் மாதிரிலாம் வந்து போல் பண்ணியிருப்பாங்க மசாலா போட்டு. ஆமாம், அது சிலோ ஃபைல் கவர் வந்து நீங்கள் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாம் சின்ன குழந்தைங்க சாப்பிடும் போது குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்கன்றதுனால சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே எல்லாம் கண்ணில் தொடச்சாலும் கண் எரிய போதுன்றதுக்கோசம் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலோ ஃபைல் போட்டு ரேப் பண்ணி கையில். எவ்வளோ நேரம் வந்து ஊறணும் சார் இது மசாலா? மசாலா ஊறது வந்து ஒரு 2 hours டெஃபினட்டா மேரினேட் ஆகுனாங்க. ஓகே, 2 hours இருந்தா தான் கொஞ்சம் நல்லா. ஆமா, உள்ள அப்சர்வ் பண்ணும் அந்த மீட் ஃபுல்லா இருக்கிற ஸ்பைசஸ் ஃபுல்லத்தையும் சால்ட் சார் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாங்க. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு தான் அது அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட மைதா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததுனால அந்த கார்ன்ஃப்ளவர் உள்ள ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் மைதா கோட் ஆனதுனால நமக்கு அந்த கடைசி வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். சரி, கிறிஸ்மஸ் கிடைக்கும் போது குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்மஸ் வெளியே தெரியும். மீட்டு உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அது. ஓகே, இந்த கிறிஸ்பி இருந்தாலே சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தாலே வந்து பிடிச்சிடும். ஆமா, அது மட்டும் இல்லாம ஃபேன்சியா வர்றது சாப்பிட்றதுக்கு கடிச்சு இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டின்ற போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சரி. அந்த போனுக்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா? இப்போ கண்டிப்பா வந்து அந்த விங்ஸ்ல ரெக்கையில தான் பண்ண முடியுமா அது? ஆமாங்க, கண்டிப்பா அது வந்து ரெக்கையில தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க சாப்பிட்டுட்டு லாஸ்டா ஒரு பைட் பண்ணும்போது அந்த கிரன்ச்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஆமா, அப்படின்னும் போது போன் தான் உங்களுக்கு பெஸ்ட். சரிங்க சார். வேற ஏதாவது இப்போ இந்த கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது, இந்த ப்ளம் கேக் பத்தி சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ப்ளம் கேக் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம்? நார்மலா வந்து இப்போ அவன் வச்சிருக்கவங்க எப்படி செய்யலாம், அவன் இல்லாதவங்க வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ளம் கேக் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமா ஆல்கஹால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து அந்த ப்ளம்மோட டேஸ்ட் இன்னும் அதிகம். ஓகே, இந்த ஆல்கஹால் அப்படின்னும்போது கடையில நம்ம வந்து கேட்கணுமா அது என்ன? ஆமா, ஓகே, ஆல்கஹால் இல்ல இதுக்குனே தனியா யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்காது? இல்ல, நம்ம ஆர்டினரி ஆல்கஹால் எல்லா ஆல்கஹாலுக்குமே ஏதாவது ஒண்ணு போடலாம் நம்ம. சரிங்களா? ஏதாவது பர்டிகுலரா மென்ஷன் இல்ல, எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல. அது கொஞ்சம் எசன்ஸ். மைதா வந்து அதுக்கு வந்து 250 grams. சரி, மைதா. அது சுகர் வந்து 200 grams. ஓகே, பட்டர் இல்லனா ஆயில் அது வந்து ஒரு 150 grams 150 ml அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு பிளஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ். சரிங்களா? எக் ஒரு 4 எக். சரிங்களா? எக் போட்டு இது வந்து ரெண்டா பிரிக்கணுங்க நம்ம ஒர்க்கு. ஒன்று வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மேரினேட் பண்ணி ஒரு 1 week முன்னாடியோ இல்லை ஒரு 1 month முன்னாடியோ நம்ம வச்சிடணும். சரி, அப்போதான் அந்த ஃப்ரூட் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் போது அது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டேஸ்ட் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். சரி, அப்படி இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ சமையல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் சூப்பர் ஹிட் இரவு காட்சி. அந்த அலமேலுதான் இப்ப அங்க தங்கி இருக்க ஆவி. என்னது கொஞ்சம் மூக்கு மொழியுமா இருக்குது. இந்த ஆள் என்ன சொந்த got a meeting, Priya. Big meeting. But big meeting cornflakes is easy to make. To a bowl of Kellogg's cornflakes, add milk. Add banana slices. And my special touch, walnuts. I find it filling, tasty and nourishing too. And in our house it's served with a mobile phone. A Kellogg's Cornflakes breakfast helps give your family the right start to the day. Kellogg's Cornflakes, a great start makes a great day.
இருக்கிறீர்களா? உடல் எடையை குறைத்துக் கொண்டு அழகான தோற்றம் பெற ஆயுர்வேத் அவர்களின் நியூட்ரி ஸ்லிம் அனைத்து மெடிக்கல் மற்றும் ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கிறது. ஒன் வீக் முன்னாடியே வச்சிடணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா பிளஸ் சுகர் பிளஸ் எக், அது கூட வந்து பட்டர் ஆர் ஆயில். 250 grams மைதா, 200 grams சுகர், 150 பட்டர் பிளஸ் எக் வந்து 4 நம்பர்ஸ். அது இது எல்லாத்தையும் எக் நல்லா பீட் பண்ணிட்டு அது கூட மைதா பிளஸ் சுகர் எல்லாத்தையும் நல்லா போட்டு பீட் பண்ணிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு அந்த ஃப்ளார்க்கான கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு நல்லா பேட்டர் டைட்டான பேட்டர் கிடைக்கும். அந்த பேட்டர் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை நம்ம எடுத்து போட்டு உள்ள மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான மோல்டு, இல்ல இந்த ஷேப்ல தான் வேணும், அந்த ஷேப்ல தான் வேணும், இல்ல ஃபிளாட்டா வேணும், இல்ல ரவுண்டா வேணும், எப்படி ஃபீல் பண்றோம் அந்த மாதிரி அந்த மோல்டு ஒன்று செலக்ட் பண்ணி அதில் எடுத்து உள்ள வச்சுட்டு போட்டு ஓவன் வந்து இப்போ மைக்ரோவேவ் ஓவன்ல வந்து இப்போ கேக் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அளவு ரொம்ப கஷ்டம் அது அதில் பண்ணுறது. ஓவன்ல வந்து மேலே ஒரு ஃபிலமெண்ட் கீழே ஒரு ஃபிலமெண்ட் ரெண்டு பக்கமும் அந்த டெம்பரேச்சர் நல்லா கிடைக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் குக் ஆகுறதுல. மைக்ரோவேவ்ல வந்து ஃபாஸ்டா கிடைக்கும் நமக்கு, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃபுட் ஹீட் ஆகி கிடைக்கும். இதுல வந்து நம்ம ஸ்லோவா குக் ஆகுறதுனால மேல ஒரு ஃபிலமெண்ட் கீழே நடுவுல இருக்க இதுவும் வந்து ஃபுல்லா குக் ஆகும். அது வந்து 160 to 180 டிகிரி டெம்பரேச்சர்ல ஒரு 20 to 30 மினிட்ஸ் அது வந்து எல்லாம் பொறுமையா அதுலயே நல்லா பேக் ஆகி நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். அது மொத்தமா உங்களுக்கு குக் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி நீங்க பாக்குறதுன்னா, ஒரு சின்னதா ஒரு ஃபோர்க்கோ இல்ல ஒரு டூத் பிக்கோ அதை எடுத்து நீங்க உள்ள இன்சைட் அப்படியே பொறுமையா உள்ள வச்சு பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகல அப்படின்னும் போது உள்ள இருக்க அந்த ஃபிளார் ஒட்டும். இட்லி மாதிரி அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். இதுல இன்னும் உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா அந்த சுகர் கரமலைஸ் பண்ணியும் வைக்கலாம், இல்ல கரமலைஸ் பண்ண பாட்டில் அது வெளியே இருக்கு, அது வாங்கி டைரக்டா அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கலர். இந்த ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லும்போது வந்து பிளைன் கேக்காவும் இருக்கும், ப்ரௌனிஷ் கலர்ல வந்து கேக்காவும் இருக்கும், இல்ல அதுலயே வந்து வேற கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஆனா ப்ளம்னும் போது நமக்கு இப்படி இந்த கலர்ல இப்படி சாப்பிட்டாதான் நமக்கு இது நல்லா இருக்கும். ஆமா, மத்ததுல போவோம் ஏன்னா ஃப்ரூட்ஸோட அந்த சோக்கான இதுல பிளஸ் எல்லாமே சேர்ந்து அந்த சுகர் கர்மலைஸ் அந்த கலர் உள்ள போயிட்டு வரும்போது நமக்கு இந்த கலர் தான் நல்லா இருக்கும். சரி, இது கண்டிப்பா அந்த ஆல்கஹால் வந்து சேர்க்கணுமா? இது இல்ல அதுக்கு பதிலா வந்து வேற என்ன சேர்க்கலாம்? இல்ல ஆல்கஹால் சேர்க்க வேண்டாம் அப்படின்னாலும் வேண்டாம். ஓகே. நம்ம ஆல்கஹால் ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆனாலும் இது வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணும்போது இது கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்னெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லைங்களா, இது ஒட்டாம இது பாதுகாத்து வைக்கும். நம்ம ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண ஆல்கஹால் ஃபுட் எல்லாம் உடம்புக்கு போவோம் அப்படின்றதுல பேக் பண்ணும்போது எல்லாமே இல்ல ஆல்கஹால் எல்லாம் பர்ன் ஆயிடும். சரிங்களா, நம்ம பேக் பண்ணும்போது ஓவன்ல உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணும்போது ஆல்கஹால் எல்லாமே பர்ன் ஆயிடும், 100% பர்ன் ஆயிடும். எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹாலிக் வந்து லாஸ்ட்ல ஃபினிஷிங் டச்ல வந்து அந்த ப்ளம் மேல வந்து ஆல்கஹால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு அப்படி பர்ன் பண்ணும்போது அதுவும் இன்னும் அதெல்லாம் நல்லா இருக்கும், சீக்கிரமா கெட்டு போகாது. சாதாரணமா நம்ம 2 நாள் 3 நாள் 5 நாள் வைக்கிறோம்னா ப்ளம், இது எக்ஸ்ட்ரா ஒரு 2 days வைக்கலாம். ஓகே சரி. பட்டரும் வந்துட்டு இது வந்து ஆட் பண்ணணும் இதுல, அதுக்கேற்ற மாதிரி குவாண்டிட்டி. ஆமா. இப்போ இது வந்து நீங்க சொல்ற கேக் வந்து இப்போ பண்ணா ஒரு 1/2 kg கிட்ட வந்து கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ பண்ணால 1 kg வரைக்கும் கிடைக்கும். ஓகே, 1 kg வரைக்கும். ஏன்னா நம்ம மைதாவே நம்ம வந்து 250 grams எடுக்கிறோம், சுகர் வந்து 200 grams போடுறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பட்டர் வந்து போடுறோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறோம், போட்டு நம்ம கூட வாட்டர் வேற மிக்ஸ் பண்றோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு அது ஃபுல்லா ஃபர்மெண்டேஷன் மேல வரும்போது கரெக்டா 1 kg தாராளமா கிடைக்கும் நமக்கு. ஓகே சார். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ளம் கேக் வந்து சாப்பிடுவாங்க. அதுல பிளைன் கேக்கா இருக்கும் இல்லைங்க சார்? பிளைன் கேக் அது வந்து எப்படி இதே தானே? அது வந்து பேட்டர் மிக்சிங்றது இதுதான். நம்ம Rahul, school tantrum cornflakes is easy to make. To a bowl of Kellogg's cornflakes with real honey, add milk, add Chico to it, and top it with Mummy's special almonds. I find it filling, tasty, and nourishing too. And in our house, it's served
under the table. Kellogg's Cornflakes breakfast helps give your family the right start to the day. Kellogg's Cornflakes with real honey. A great start makes a great day. உனக்கு இப்ப ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு இந்த பேப்பர்ல மரியாதையா கையெழுத்து போடணும். ஐயா நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. இன்று இரவு 7:45 மணிக்கு கேட்பரி ஓரியோ வழங்கும் ராஜ் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் நியூட்ரி கெயின், சக்தி ஆயில், நியூட்ரி ஸ்லிம், மெமண்டோ. வணக்கம். தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களிலும் தொலைத்தொடர்பு சேவையை விரிவுபடுத்த வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். ஒரே நாளில் 21,000 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள், முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கி வாழ்த்து. அப்சல் குருவை தூக்கிலிடும் தேதியை அறிவிக்க வேண்டும், மத்திய அரசிடம் பிஜேபி வலியுறுத்தல். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் 18ஆம் தேதி போராட்டம், திமுக செயற்குழு முடிவு. கிராமப்புறங்களிலும் தொலைத்தொடர்பு வசதிகளை விரிவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் தொலைத்தொடர்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், அமைச்சர் திரு கபில் சிபலின் சிறப்பான செயல்பாட்டால் தொலைத்தொடர்புத்துறை சந்தித்து வந்த சவால்கள் முடிவுக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த ஓராண்டில் பல்வேறு குழப்பமான விவகாரங்களில் தெளிவான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். எதிர்காலத்தில் வரும் கொள்கைகள் மூலம் முதலீட்டாளர்களின் கவலைகள் தீர்க்கப்படும் என்றும் நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை புதிய வளர்ச்சியை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நகர பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் வேகமாக விரிவடைந்து வருவதாகவும் கிராமப்புறங்களில் 41% அளவுக்கே தொலைத்தொடர்பு சேவை கிடைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் கிராம பகுதிகளில் 59% மக்கள் தொலைபேசிகளை பயன்படுத்துவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே கிராமப்புறங்களில் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு தொலைத்தொடர்புத்துறையை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஒரே நாளில் 21,000 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதேபோல மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, வண்ண உடைகள் வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18,382 பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், 2,308 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 20,920 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலந்து கொண்டு 36 ஆசிரியர்களுக்கு தாமே பணி நியமன ஆணைகளை நேரில் வழங்கினார். இதன் மூலம் தங்களது குடும்ப பொருளாதாரம் உயரும் என்று பணி ஆணை பெற்றவர்கள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். ஷர்மிளா அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளிகள ஆசிரியர் வேலைன்றது ஒரு கனவாவே இருந்துச்சு. அது அம்மாவுடைய ஆட்சி மூலமா இன்னைக்கு நினைவாயிருக்கு. எங்க வீட்டுல நான் தான் முதல், எங்க வம்சத்திலேயே நான் தான் ஒரு முதல் அரசு பணியில சேர்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது, அது அம்மாவோட ஆட்சியில் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா கையால ஆர்டர் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. மாநில அளவில் வேற நாங்க வந்திருக்கிறோம். அதனால கண்டிப்பா பள்ளியில எங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கும் மேலாக எங்களுடைய சிறப்பாக பணியை நாங்கள் செய்ய பாடுபடுவோம். அதைத் தொடர்ந்து 92 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, வண்ண சீருடைகள், வண்ண கிரையான் Rahul, school tantrum cornflakes is easy to make. To a bowl of Kellogg's cornflakes with real honey, add milk, add chiku to it, and top it with Mummy's special almonds.
I find it filling, tasty and nourishing too. And in our house it's served under the table. A Kellogg's Cornflakes breakfast helps give your family the right start to the day. Kellogg's Cornflakes with real honey. A great start makes a great day. சீருடை, ஜாமண்ட்ரி பாக்ஸ், நில வரைபட நூல் ஆகிய எல்லாமே தராங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ஏழை எளிய மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவரித்தார். பிள்ளைகளை இதைத்தான் படிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். ஆசிரியர், மாணவர், பெற்றோர் என்பது ஒரு முக்கோண வடிவம். இதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். அதே சமயத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிவிட்டதாலேயே தங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை உயர்த்த உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த படிப்புதான் படிக்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆர்வமாக படிக்க விரும்பும் படிப்பில் அடைகிற வெற்றியை ஆர்வம் இல்லாத படிப்பில் அடைய முடியாது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் தொடர்புடைய அப்சல் குரு எப்போது தூக்கிலிடப்படுவார் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு புகுந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 9 பேர் கொல்லப்பட்டனர். இதன் 11வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் மாநிலங்களவை தலைவர் திரு ஹமீத் அன்சாரி, பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, பிஜேபி மூத்த தலைவர் திரு எல்.கே. அத்வானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் குற்றவாளியான அப்சல் குருவை தூக்கிலிடும் தேதியை அரசு அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திருமதி சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தினார். सारे देश के राजनेताओं की जान बचाने का काम किया था. सच्ची श्रद्धांजलि वही होगी अगर आज सदन में गृह मंत्री इस बात का आश्वासन दें कि हमने उन शहीदों को तो श्रद्धांजलि दी है हर वर्ष की तरह, लेकिन उनके परिजनों को और देश को उसी समय राहत मिलेगी जब उसको फांसी हो जाएगी और कोई तिथि तय करके उसका आज ऐलान कर दे, तो ये उन शहीदों को सच्ची श्रद्धांजलि. அனைத்து இந்திய தீவிரவாத தடுப்பு முன்னணி அமைப்பின் சார்பில் அஞ்சலி செலுத்திய அதன் தலைவர் திரு மணிந்தர் சிங் பிட்டா, அஜ்மல் கசாபை தூக்கிலிட முடியும் போது அப்சல் குருவை தூக்கிலிட முடியாதா என்று கேள்வி எழுப்பினார். पॉलिटिकल पार्टियों को बचाते बचाते नेताओं को हमारे जाबाज जवानों ने शहादत दे दी, हम उसका बाइकाट करते हैं. अगर आपने कसाब को फांसी दे दी है तो आपने अफजल को फांसी क्यों नहीं दी? सरकार का अगर संकल्प है कि हमने फांसी देनी है, हमने सुप्रीम कोर्ट का हुक्म मानना है, हमने वोट की राजनीति, वोट बैंक की राजनीति नहीं करनी है, तो फांसी हो सकती है. ये तो कसाब को फांसी देके बता दिया, क्योंकि कसाब सबसे आखिर वाला केस था. நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்துக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து அப்சல் குருவை உடனடியாக தூக்கிலிட வலியுறுத்தி அவையின் மைய பகுதிக்கு சென்று பிஜேபி, சிவசேனா எம்பிக்கள் முழக்கங்கள் எழுப்பினார்கள். இதனால் மக்களவை 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சனை மாநிலங்களவையிலும் எழுப்பப்பட்டது. தமிழகத்தின் மின்வெட்டு பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என திமுக செயற்குழு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து விவாதிக்க திமுக தலைமை செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு கருணாநிதி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அதில் மின்வெட்டை கண்டித்தும் அதற்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தியும் வரும் 18ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்கள், நகர, ஒன்றிய மற்றும் பேரூராட்சிகளில் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு Rahul, school tantrum cornflakes is easy to make. To a bowl of Kellogg's cornflakes with real honey, add milk, add chiku to it, and top it with Mummy's special almonds.
I find it filling, tasty and nourishing too. And in our house it's served under the table. A Kellogg's Cornflakes breakfast helps give your family the right start to the day. Kellogg's Cornflakes with real honey. A great start makes a great day. வட மாநிலங்களில் இருந்து தென் மாநிலங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு வர முடியாத அளவிற்கு மின்பாதையில் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதற்கு திமுக அரசு மட்டும் காரணமல்ல என்று திரு கருணாநிதி குறிப்பிட்டார். இலங்கை தமிழர்களின் உரிமையை மீட்டெடுத்து வாழ வைக்க இந்தியா முன்வர வேண்டும். காவிரி பிரச்சினைக்கு மத்திய அரசையும் திமுக அரசையும் குறை கூறக்கூடாது. டெங்கு, சிக்குன்குனியா காய்ச்சல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானங்களும் திமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. திரு முலாயம் சிங் யாதவ், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கின் முழு விவரங்களை தெரிவிக்கிறார் நமது டெல்லி செய்தியாளர் அகமது அன்சார். சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் யாதவ் மற்றும் அவரது மகன் அகிலேஷ் யாதவ் மற்றும் பிரதீக் யாதவ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறாத சூழ்நிலையில் அவர்கள் மீதான அந்த நிலுவையில் இருக்கும் சொத்து குவிப்பு வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்டாமஸ் கபீர் மற்றும் ஜே செலமேஸ்வர், எஸ் நிஜார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் சிபிஐ தொடர்ந்து முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் மற்றும் பிரதீக் யாதவ் மீதான சொத்து குவிப்பு புகார்கள் மீது தொடர்ந்து தங்களது விசாரணைகளை தொடரலாம் என அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதனிடையே சிபிஐயின் குற்றச்சாட்டில் அகிலேஷ் யாதவின் மகளும் அகிலேஷ் யாதவின் மனைவியும் முலாயம் சிங் யாதவின் மருமகளுமான டிம்பிள் யாதவ் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துவிட்டனர். ஏனென்றால் குற்றம் சாட்டப்பட்ட சமயத்தில் டிம்பிள் யாதவ் எந்த ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பொறுப்பிலும் இல்லாத காரணத்தினால் அவர் மீதான அந்த குற்றச்சாட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வியப்பின் சரித்திர குறியீடு. ஒரு நாட்டிற்கு முப்படைகள் அவசியம். கடற்படையை தவிர்த்த ஒரு தேசத்தை நீங்கள் அறிவீர்களா? ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து கடற்படையை தவிர்த்து வந்திருக்கிறது. அந்த நாட்டின் காலாட்படையும் விமானப்படையும் கட்டாய ராணுவ சேவை திட்டத்தால் உருவாக்கப்பட்டவை. மொத்த வீரர்களில் 5% தொழில்முறை ராணுவ வீரர்கள். கட்டாய ராணுவ சேவையின்படி அனைத்து ஆண்களும் படை சேவை புரிய வேண்டும். போர் செய்வதற்கு பொருந்தாத தகுதி உள்ளவர்களுக்கு மற்ற சேவைகள் பிரித்து வழங்கப்படுகின்றன. சுற்றிலும் நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் கப்பற்படை மட்டும் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டனர். எல்லைப்புறங்களில் உள்ள சில ஏரிகளில் மட்டும் படகுகள் மூலமாக கண்காணிக்கின்றனர். முப்படைகளில் கப்பற்படையை தவிர்த்து வாழும் சுவிட்சர்லாந்து வியப்பின் சரித்திர குறியீடு. பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் உடனடியாக காப்பீடு செய்ய வேண்டும். நாகை மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். மலேசியாவிற்கு கடத்தப்படவிருந்த 90 லட்சம் போதைப் பொருள் பறிமுதல். தஞ்சாவூரில் காவல்துறை நடவடிக்கை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்களா? உடல் எடையை அதிகப்படுத்திக் கொண்டு அழகான தோற்றம் காண ஆயுர்வேன் அவர்களின் நியூட்ரி கெயின் அனைத்து மெடிக்கல் மற்றும் ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கும். புத்தி சக்தியை கூர்மைப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள ராணி நிறைந்துள்ள ஆயுர்வேன் மெமெண்டோ அனைத்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் மிகவும் பருமனாக இருக்கிறீர்களா? உடல் எடையை குறைத்துக் கொண்டு அழகான தோற்றம் பெற ஆயுர்வேன் அவர்களின் நியூட்ரி ஸ்லிம் அனைத்து மெடிக்கல் மற்றும் ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கிறது. You're looking a bit different nowadays. You've changed your hairstyle, right? Got it. You're wearing new sarees. No,
The difference is breakfast like Special K every day. Research shows that people who eat breakfast like low-fat Kellogg's Special K tend to be slimmer than those who don't eat breakfast. I know why you're looking special. Kellogg's Special K. Be special. ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆங்கில மருந்து கூட பப்பாளி இலைச்சாறு, மலைவேம்பு இலைச்சாறு, நிலவேம்பு கஷாயம். இப்போ நான் சொன்ன சித்த மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டெங்கு காய்ச்சல் நிச்சயமா குணமாயிடும். நீங்க சொன்ன மருந்துலாம் எங்கேயே கிடைக்கும்? நிலவேம்பு கஷாயத்தை அரசாங்கம் கொடுக்குது. மிச்ச ரெண்டையும் நாமளே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யறதுன்னு அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை சித்த மருத்துவத்தையே கேட்கலாமே. ஏன் சார்? பப்பாளி மரத்திலிருந்து புதுசா எடுக்கப்பட்ட பப்பாளி இலைய காம்பு நீக்கி தண்ணி விட்டு நல்லா அலசி அத தண்ணிய வடிச்சிட்டு அம்மியிலோ அல்லது மிக்சியிலோ உங்க வசதிக்கு ஏற்ப போட்டு தண்ணீர் விட்டு அரைத்த விழுதினை எடுத்து நல்ல வடிகட்டி 10 மில்லி அளவு ஒரு நாளைக்கு காலை, மதியம், மாலை, இரவு 4 வேளைகள் வீதம் 5 நாட்கள் உணவுக்கு பின்னால் அருந்தி வர காய்ச்சல் குறையும். அப்படி குறைந்தாலும் மேலும் 2 நாட்கள் இந்த சாறை எடுத்துக்கணும். மலைவேம்பு இலைகள் இப்படிதான் இருக்கும். இலைகளை மட்டும் தனியா எடுத்துட்டு தண்ணி ஊத்தி கழுவிடணும். இதை ஒரு மிக்சிலயோ அம்மியிலயோ கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு ஒரு வடிகட்டிக்கணும். இந்த மலைவேம்பு இலை சாறை ஒரு வேளைக்கு 10 மில்லி வீதம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டு வரணும். இப்படி 5 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் குறைஞ்சிடும். காய்ச்சல் குறைஞ்ச பிறகும் மேலும் 2 நாளைக்கு சாப்பிடுறது நல்ல பலன் அளிக்கும். ஒவ்வொரு முறையும் சாரை புதுசா தயாரிச்சுக்கணும். இந்த நிலவேம்பு கஷாயங்கிறது 9 மூலிகைகளோட கூட்டு. இதுல ஒரு 10 கிராம் எடுத்து ஒரு சட்டியில போட்டு 100 மில்லிகிராம் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு அது 50 மில்லிகிராமா குறுகின உடனே வடிகட்டி காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு பின்பு 5 நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்தவித காய்ச்சலா இருந்தாலும் அது குணமடைஞ்சிரும். மேலும் 2 நாளைக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப புரிஞ்சுதா? டெங்கு காய்ச்சலுக்கோ வேற எந்த வைரஸ் காய்ச்சலுக்கோ நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இதுக்கு எலிசா பரிசோதனை வசதி இருக்கு. தேவைப்பட்டா ரத்தம் செலுத்துறதுக்கு ரத்த வங்கியில போதுமான இருப்பும் இருக்கு. ஆங்கில மருந்துகளோட இப்ப நான் சொன்ன சித்த மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டெங்கு காய்ச்சல் நிச்சயமா குணமாயிடும். பயப்பட தேவையில்லை. டெங்குவை ஒழிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்களா? உடல் எடையை அதிகப்படுத்திக் கொண்டு அழகான தோற்றம் காண ஆயுர்வேன் அவர்களின் நியூட்ரி கெயின் அனைத்து மெடிக்கல் மற்றும் ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கும். புத்தி சக்தியை கூர்மைப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள ராணி நிறைந்துள்ள ஆயுர்வேன் மெமெண்டோ அனைத்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் மிகவும் பருமனாக இருக்கிறீர்களா? உடல் எடையை குறைத்துக் கொண்டு அழகான தோற்றம் பெற ஆயுர்வேன் அவர்களின் நியூட்ரி ஸ்லிம் அனைத்து மெடிக்கல் மற்றும் ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. குஜராத் சட்டப்பேரவைக்கான முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றுள்ளது. 70% அதிகமான வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 கட்டங்களாக நடைபெறும் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் முதற்கட்டமாக இன்று 87 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலையில் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பின்னர் விறுவிறுப்பு அடைந்தது. பிற்பகல் 3 மணிக்குள் 53% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். எனவே 70%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் பிஜேபி போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் பிஜேபி 150 இடங்களை பிடித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று நிதியமைச்சர் திரு வாஜுபாய் வல்லா தெரிவித்தார். अरे हमने जो नरेंद्र मोदी ने 11 साल तक प्रजा की सेवा की है और प्रजा का विकास का काम किया है और राष्ट्र को समर्पित करके उसने 11 साल तक दिन और रात देखे बिना जो काम किया है उसकी फलश्रुति के मुताबिक बीजेपी को सब गुजरात की प्रजा मत देंगे. எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் 84 தொகுதிகளிலும் கேஷுபாய் பட்டேல் தலைமையிலான குஜராத் பரிவர்த்தன் கட்சி 83 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இந்த தேர்தலில் பிஜேபி தோல்வி அடைவது நிச்சயம் என திரு கேஷுபாய் பட்டேல் தமது கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று கூறினார். You're looking a bit different nowadays. You've changed your hairstyle, right? Got it
You're wearing new sarees. No, the difference is breakfast like Special K every day. Research shows that people who eat breakfast like low-fat Kellogg's Special K tend to be slimmer than those who don't eat breakfast. I know why you're looking special. Kellogg's Special K. Be special. நாகை மாவட்ட ஆட்சியர் திரு முனுசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான சம்பா தொகுப்பு திட்டத்தின்படி நாகை மாவட்டத்தில் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்துக்கு போதுமான காவிரி நீர் கிடைக்காததால் பயிர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மயிலாடுதுறை கோட்டத்திற்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரமும், நாகை கோட்டத்திற்கு ஏக்கருக்கு 600 ரூபாய் டீசல் மானியமும் வழங்கப்படுவதாக ஆட்சியர் திரு முனுசாமி சுட்டிக்காட்டினார். மாவட்டத்தில் பயிர் காப்பீடு செய்யாத மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் நாளை மறுதினத்திற்குள் காப்பீடு செய்ய வேண்டும் என்றும், கடன் பெற்ற விவசாயிகள்